சில நல்லவங்கக்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். அதில் ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, கோட்ஸு, இந்த விவேகானந்தர் கோட்ஸு, வள்ளலார் கோட்ஸு, திருக்குறள், பாரதியார் பற்றி பேசுகிறது, இதை பற்றி தான் அதிகமாக பேசிட்டு வந்தேன். அப்போ என்னுடைய முகத்தை நான் காட்டலை. எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ரீச் ஆகலை. சரின்ட்டு ஓகே விட்டுட்டு மாஸ்க் மட்டும் போட்டுட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச், சமுதாயத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி பேசினேன். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை பற்றி நான் பேசினேன். அப்போயே எனக்கு சரியாக ரீச் ஆகலை. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணேன். ஓகே, இதெல்லாம் ரீச் ஆகலை பிறகு முகத்தை வந்து நம்ம காட்டணும் போல இருக்குது அப்படின்காக முகத்தை காட்டி அப்போ ரீல்ஸ்லாம் நான் போடல. டைரெக்டாகவே நான் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பித்தேன். வள்ளலார் கவிதைகள், அப்புறம் வந்து பாரதியார் கவிதைகள், இப்படிலாம் நான் பேச ஆரம்பித்தேன். அப்பயே எனக்கு சரிப்பட்டு வரல. சரி, ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமையணும். சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது சொல்லணும். எனக்கு அது ஒரு ஆசை. சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கோ இல்லை குழந்தைகளுக்கு, எனக்கு பெரும்பாலும் வந்து குழந்தைகள் தான் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நினைப்பவள் நான். எல்லா பெற்றோர்களுக்கும் அதுதான் கனவு. அதுக்காக தான் ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு சூழலை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றக்காக நம்ம ஓடுறோம், படிக்கிறோம், உழைக்கிறோம். அப்படி இருக்கும்போது சரி, இது வந்து செட் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ண நினச்சிங்கன்னா, சரி நம்ம ரீல்ஸ் போட ஆரம்பிப்போம், இதுதான் வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நினச்சி நான் சாதாரணமாக தான் ரீல்ஸோ காமெடியோ ஏதோ என்கிட்ட இருக்க திறமையை வச்சு நான் போட ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வீடியோவில் மட்டும்தான், ஷார்ட்ஸில் மட்டும்தான் ரீல்ஸ் இருக்கும். பாட்டு, காமெடி அந்த மாதிரி போட்டிருப்பேன். மற்றபடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் அதிகமாக கொடுத்துருப்பேன். அதை யாரை கவனிக்கிற மாதிரியே தெரியல. நம்ம அது அதிகமாக ஷார்ட்ஸும் அதிகமாக போகல, காமெடியும் அதிகமாக போகல. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் சில பேர், சில ஆண்கள், தப்பாக நினைக்காதீங்க, எல்லாருமே சொல்ல விரும்புவது வேறு மாதிரி. அப்போ என்ன நம்ம வீடியோவுக்கும் நம்மளுடைய ஷார்ட்ஸுக்கும் மற்றவங்களுடைய ஷார்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? நான் அப்போ தாங்க யூடியூப்பே பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்க்க மாட்டேன். யூடியூப் யார் ரீல்ஸ் போடுறேன் நான் பார்த்தது கிடையாது. நானாக யூடியூப் ஆரம்பித்த பிறகு தான் ஏன் நம்மளது வந்து வியூஸ் போக மாட்டேங்குது. எனக்கு சப்ஸ்கிரைப் வரணும், லைக் வரணும், கமெண்ட்ஸ் வரணும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். சப்ஸ்கிரைப் மட்டும் எதிர்பார்ப்பேன். ஏன்னா அது வந்தால் தான் நம்ம ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாவோ இல்லை பெண்களை பற்றி ஏதாவது பேசினாவோ ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க, ஒரு பாலியல் வன்கொடுமை எங்கே நடக்குதோ அதை பற்றி பேசி பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க நம்மளால் சொல்லித்தர முடியுன்றதுக்காக தான் சப்ஸ்கிரைபை அதிகமாக எதிர்பார்ப்பேன். எனக்கு அதுவும் வரல. அப்போ மற்ற வீடியோவை நான் போய் கம்பேர் பண்ணப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் பெரும்பாலும் வந்து அதிகமாக சாரீஸில் தான் நான் வீடியோஸ் போடுவேன். மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு மாதிரி, இல்லை ஜோடியாக போடுறாங்க, பிள்ளைங்களோடு சேர்ந்து போடுறாங்க, இல்லை மாமியார் மருமகன் சேர்ந்து டூயட் போடுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, தழுவுறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லை. நான் தனித்து நானே கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ரீச் ஆகலை என் வீடியோ.